கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று உயிரிழந்தவரின் மனைவி விசாரணைக்கு ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இன்னைக்கு யார் யார்கிட்டலாம் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கு, நிலவரம் என்ன? வணக்கம். இந்த கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தின் போது 41 நபர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து கரூரில் தங்கி விசாரணையை துவக்கி நடத்தி வருகின்றனர். பல்வேறு கட்டங்களாக அவர்கள் விசாரணையானது சென்று வருகிறது. குறிப்பாக உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், பொதுமக்கள், வியாபாரிகள், பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தான் கடந்த வாரம் அந்த விசாரணையை கண்காணிப்பதற்காக உச்சநீதிமன்றம் சார்பாக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் கரூர் வந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள், வியாபாரிகள், அமைப்பினர் என பல்வேறு நபர்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று சென்றனர். அந்த கோரிக்கை மனுக்கள் பெற்றதன் அடிப்படையில் தற்போது பல்வேறு நபர்களுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்று அந்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் என்பவர் ஏற்கனவே அளித்திருந்த மனுவின் அடிப்படையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு தற்போது அவரும் அவருடன் சேர்ந்து 5 பேர் என இன்று சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். மேலும் அந்த உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த அந்த சங்கர் கணேஷ் என்பவரின் மனைவியும் அவரது உறவினர் ஒருவரும் தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.